Hi, hello friends, welcome to D17 channel. D17 offer D17 channel. அப்பப்ப எங்கெங்க என்னென்னலாம் கொடுப்பாங்கன்னு எனக்கு மட்டும்தான் தெரியும். இன்னைக்கு நான் எங்க வந்திருக்கேன் பாத்தீங்கன்னா பொன்னேரி ஆண்டாள் குப்பம். ரொம்ப நல்ல ஒரு வீடியோ மேக் பண்ண நினைக்கிறேன். ஏகப்பட்ட ப்ராப்ளம்ஸ். குழந்தைங்களுக்கு சின்ன வயசுல போனை கொடுத்து கண்ணு பக்காவா ப்ராப்ளம் ஆகி இப்போ கண்ணாடி இவ்வளோ பெரிய பெரிய சோடா புடிலாம் மாட்டி வச்சிருக்கீங்க. அந்த மாதிரி இருக்கிற குழந்தைங்க சின்ன பசங்கள்லேருந்து 25 வயசு வரைக்கும் இருக்கிற பசங்களுக்கு போனதும் கண்ணாடியை தூக்கி ஓரம் போட்டு, அது 20,000 இருக்கட்டும் 30,000 இருக்கட்டும், தூக்கி ஓரம் போட்டு உங்களோட ப்ராப்ளத்தை சூப்பராக எந்த விதமான மாத்திரையோ மருந்தோ டேனிக்கோ கிடையாது, 2 கைகளை வச்சு செம்மையாக க்யூர் பண்ணி கொடுத்துட்ருக்காங்க. இதை தாண்டி பெண்களுக்கெல்லாம் ஏகப்பட்ட ப்ராப்ளம்ஸ் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ குழந்தை பிறகுதெல்லாம் ரொம்பவே அரிதான விஷயமாகி போச்சேன். ஆனால் அப்படிப்பட்ட ப்ராப்ளத்தையும் வந்து கிளியராக சூப்பராக கிளாரிட்டியாக உங்களுக்கு என்ன பண்ண போகிறோன்னு சொல்லிட்டு நிறைய பேர் இதனால் பயன்பட்டுருக்காங்க. லண்டனு, மலேசியா, துபாய், ஸ்ரீலங்கா, ஸோ இந்த மாதிரி ஆந்திரா, கேரளா, இந்த மாதிரி ஏகப்பட்ட இடத்துலேருந்து வந்து நிறைய பேர் வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு க்யூர் ஆகி போயிருக்காங்க. அது எல்லாமே உண்மையா பொய்யா, இங்கே யார் அந்த மாதிரி ட்ரீட்மெண்ட்லாம் பண்ணுறா, எப்படிலாம் பண்ணிட்டுருக்காங்க, வரலாமா வேணாம்னு சொல்லிட்டு கிளியராக உள்ளே போய் பார்க்கலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோ முதலே சொல்லிடுறேன், தயவு செஞ்சு உங்களுக்கு யூஸ் ஆனாலும் சரி, உங்களை சார்ந்து வீட்டில் இருக்கிறவங்க பெண்களாக இருக்கட்டும் குழந்தைங்களாக இருக்கட்டும், அவங்க எல்லாருக்குமே யூஸ் ஆகும். நம்ம ஒரு வீடியோ போட்டால் அது உண்மையான வீடியோன்னு மட்டும்தான் நம்ம போடுவோம். ஸோ தயவு செஞ்சு மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு எப்படி இருக்குன்றது மறக்காமல் கமெண்ட் லீவ் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். புவனேஸ்வரி. ஓகே, எங்கேருந்து வந்திருக்கீங்க? கொரக்குப்பேட்டிலேருந்து வந்திருக்கேன். என்ன விஷயம் மேடம், எதுக்காக வந்திருக்கீங்க? பாப்பாக்கு கண்ணு மங்களா தெரியும், டூவா தெரியாது. ஓகே, யார் உங்களுக்கு சொன்னது இந்த இடத்துல இருந்தாங்க? எங்கள் வீட்டு பக்கத்தில் ஒருத்தவங்க சொன்னாங்க, அவங்க தான் வந்திருந்தாங்க ட்ரீட்மெண்ட்டுக்கு. ஓகே, இன்னைக்கு வரல அவங்க. என் பேர் கிஷோர். ஓகே, நான் சென்னையில் தண்டையார்பேட்டிலேருந்து வரேன். ஓகே, என்ன பிரச்சனை ப்ரோ உங்களுக்கு? ஸ்டார்டிங்கில் வந்து எனக்கு கண்ணு கருவிலில் வந்து வீக்காக இருக்குது. கண் பார்வை போயிடும். இதுக்கு முன்னாடி பார்த்துட்டு சொன்னாங்க. மைனஸ் பவர் வந்து 10க்கு மேலே இருந்துச்சு. உங்களுக்கு 10க்கு மேலே இருந்துச்சா? நம்ம இருந்துச்சு. ஓகே, 10 இல்லை 11 மாதிரி காமிச்சுது. அதுக்கப்புறம் வந்து எங்கள் அம்மா கூட என் ஃப்ரெண்டை சஜஸ்ட் பண்ணனால நான் இந்த இடத்துக்கு எங்கள் அம்மா கூட ஸ்டார்டிங்கில் வந்துட்டு இருந்தேன். ஸ்டார்டிங் ஓகே. அப்புறம் ஒரு 2 மாதம் ட்ரீட்மெண்ட்க்கு அப்புறம் நானே தனியாக வர ஆரம்பிச்சிட்டேன். தனியாக வர்றீங்க. ஃபர்ஸ்ட் எத்தனை வருஷமா நீங்கள் ஸ்பெக்ஸ் யூஸ் பண்ணிட்டு இருந்தீங்க? ஸ்பெக்ஸ் வந்து நான் 9th படிக்கலேருந்து யூஸ் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு 5 இயர்ஸ் மேலே யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். யூஸ் பண்ணிட்டு தான் இருந்தீங்க. இப்போ யூஸ் பண்ணுறதே இல்லையா? சுத்தமாக யூஸ் பண்ணுறது தேவையே படலையா உங்களுக்கு? தேவைப்படல. அப்படிங்களா? ஓ, காலேஜ் கூட இப்போ பசங்க ஸ்டார்டிங்ல வந்து கொஞ்சம் பசங்களை பார்த்து நோட்ஸ்லாம் எழுதிட்டு இருந்தேன். ஓரளவு நானே போர்டை பார்த்து எழுதுற அளவுக்கு இம்ப்ரூவ் ஆயிடுச்சு. கிளியர் ஆயிடுச்சு. ஓகே, இன்னும் எவ்வளவு நாள் உங்களுக்கு ட்ரீட்மெண்ட் இருக்கு? எத்தனை நாள் கிளியர் ஆகுனாங்க? எனக்கு 1.5 இயர்ஸ் சொல்லியிருந்தாங்க. இப்போ 3 மந்த்ஸ்ல எனக்கு நல்ல ஒரு ரிசல்ட் இருக்கு. ஓ, ஓகே. இப்போ இந்த வீடியோ பாக்குறவங்கலாம் எங்கிருந்தோ பார்ப்பாங்க, இது உண்மையா? நான் உண்மை வரலாமா? உண்மைதான் ப்ரோ, நான் வரலாம், யாரும் வந்தாலும் வரலாம். வந்தா எங்க ட்ரீட்மெண்ட் கண்டிப்பா கொடுப்போம். நல்லா இருக்கும். ஓகே, என் பேர் கவிதா சார். ஓகே, நான் என் பொண்ணுக்காக முதல்ல 2015 இங்கே வந்தேன் சார் ட்ரீட்மெண்ட்காக. அவளுக்கு மைக்ரேன் இருந்துச்சு. அவள் தலைவலி வந்துச்சுன்னா ரொம்ப வாமிட் எடுப்பா. ப்ளஸ் வந்து அவளுக்கு எப்படின்னா எதுவுமே ஒத்துக்காது. அவள் சின்ன வயசுலேருந்து எதுவுமே சாப்பிட்டதும் கிடையாது. இங்கே வந்து அக்கா மூலமாக ஒருத்தவங்க அக்கா சொன்னாங்க இங்கே ட்ரீட்மெண்ட் பார்க்குறாங்க அப்படின்ட்டு. அதனால் நான் இங்கே வந்த ட்ரீட்மெண்ட் பார்க்கறதுக்காக என் பொண்ணுக்கு வந்த பிறகு இங்கே வந்து 15 நாளைக்கு ஒரு ட்ரிப்பு 3 மாதம் வர சொல்லியிருந்தாங்க. 5 டேஸ் தொடர்ந்து வர சொல்லியிருந்தாங்க. ஆனால் நான் 5 டேஸ் தான் வந்திருந்தேன் இங்கே. பாப்பாவுக்கு அதுலேயே கொஞ்சம் நான் க்யூர் ஆகிடுச்சு. அவளுக்கு ஃபுல்லாகவே ஆயிடுச்சு சார். ஃபுல்லாகவே க்ளீன் ஆயிடுச்சு சார். இப்போ நல்லா இருக்கா என் பாப்பா, ஆரோக்கியமாகவும் இருக்கா. நீங்க உங்களுக்கு ஏதோ பிரச்சனை? எனக்கு பேக் பெயினுக்காக வந்துரு சார். அடுத்தது எனக்கு ரொம்ப பேக் பெயின் வந்துடுச்சு. என்னால் வந்து இடுப்புக்கு கீழே உணர்வே இருக்காது. ரொம்ப பெயின் அதிகமாக இருக்கும். எழுந்துக்கும் போது அந்த இடுப்பு உடைச்சிட்டு எழுந்தா எப்படி இருக்கும் அந்த அளவுக்கு ரொம்ப பெயின் அதிகமாக இருந்துச்சு. ஆனால் நானும் இங்கே வந்து ட்ரீட்மெண்ட்டு மூலிகையால் ஒத்தனை வச்சுட்டேன். இங்கே வந்த பிறகு எனக்கு க்யூர் ஆயிடுச்சு சார். நானும் நல்லா இருக்கேன், ஆரோக்கியமாக இருக்கு. எத்தனை நாள்ல உங்களுக்கு அது க்யூர் பண்ணாங்க? எனக்கு 10 நாள் தான் வச்சேன் சார். எனக்கு ஒரு 10 நாள் வைக்க சொன்னாங்க. 10 நாள் வைக்கும் போதே எனக்கு இம்ப்ரூவ்மெண்ட் நல்லா தெரிஞ்சுது சார். எனக்கு செவிக்கல்லையும் லைட்டாக இந்த பெயின் இருந்துச்சு, அங்கேயும் சேர்த்து வைக்க சொன்னாங்க. அங்கேயும் க்யூர் ஆயிடுச்சு சார் எனக்கு. அதுக்கப்புறம் தான் நான் இங்கே வரணும்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப இதுவாக இருந்துச்சு. என் குழந்தைங்க மாதிரி நிறைய குழந்தைங்க இங்கே வருவாங்க, அவங்களுக்கு என்னால் முடிஞ்சது செய்யணும் அப்படின்றதுக்காக நான் இங்கே வந்து ஜாயின் பண்ணேன் சார். 2016 வந்து இங்கே ஜாயின் பண்ணேன். இங்கே ஒர்க் பண்ணது 2016 சார். ஓகே ஓகே ஓகே. எவ்வளோ பேஷண்ட்லாம் ஒரு நாளைக்கு வருவாங்க இங்கே? எப்படியும் ஒரு சாட்டர்டே சண்டேனா 60-70 பேருக்கு வருவாங்க சார். ஓகே, எங்கேருந்துலாம் வருவாங்க? எல்லா ஏரியாலேருந்து வருவாங்க சார். சென்னை, துபாயிலேருந்து வருவாங்க, ஸ்ரீலங்காலேருந்து வருவாங்க, கல்கத்தாலேருந்து வராங்க, பெங்களூர்லேருந்து வருவாங்க, எல்லா ஸ்டேட்லேருந்தே வருவாங்க சார். வருவாங்க சார். எல்லாருக்கும் க்யூர் பண்ணணும்? எல்லாருக்கும் க்யூர் பண்ணியிருக்கோம் சார். ஓகே, என்ன ட்ரீட்மெண்ட்லாம் இங்கே போயிட்டு இருக்கோம்? இங்கே வந்து ஃபர்ஸ்ட் வந்து கண்ணுக்கு, அப்புறம் வந்து மைக்ரேன் பார்க்குறோம், பித்தப்பையில் கல் இருந்துச்சுன்னா அதுக்காக பார்க்குறோம்,
பேக் பெயின் வந்து இங்கே வந்து முதுகோட தண்டோட பிரச்சனைக்கு அந்த இங்கே முக்கியத்துவம் கொடுக்குறாங்க சார். ஓகே. பார்க்குற மக்கள்லாம் நம்பி வரலாமா? ஆமாம் சார், கண்டிப்பாக வரலாம் சார். ஏன்னா நானே அதுக்கு ஒரு உதாரணமாக இருப்பேன். கண்டிப்பாக எனக்கு 100% நான் நல்லா இருக்கேன், என் பொண்ணு நல்லா இருக்கான். என் குழந்தை வந்து சும்மா தலையில் அப்படி கை வச்சா கூட ரொம்ப பெயின் அதிகமாக இருக்கும், ரொம்ப அழுவா. இப்போ என் குழந்தை ஆரோக்கியமாக இருக்கான்னா ஆனால் இந்த வருமானியால் தான். கண்டிப்பாக சார், என் குழந்தைய எனக்கு திருப்பி கொடுத்த இடம் சொல்வேன். ஆனால் நன்றி உணர்வோடு நான் இருக்கேன் சார். அதுக்காகவே இங்கே சுகமே சொல்க. வணக்கம் சார். வணக்கம் சார். சார், என் பேர் மோகன். நான் வந்து வர்மக்கலை ஆசான். இந்த வர்மக்கலையில் நாங்கள் கொடுக்கக்கூடிய சிகிச்சை கண்ணுக்கு ஸ்பெசிஃபிக்காக கண்ணாடி போட்டுட்டு வரக்கூடிய 25 வயசுக்கு கீழே இருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு கண்ணாடியை கழட்டி வாங்கிட்டு கண் பார்வையை முழுமையாக மீட்டு தரோம் சார். ஆமாம், இதை வந்து நாங்கள் ரொம்ப 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 சூப்பராக பண்ணிக்கிட்டு இருக்கோம் கடந்த 10 வருஷமாக. இது வரைக்கும் எங்கிட்ட ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு போன பிள்ளைகள் வந்து 3600 பேர் கடந்து இருக்காங்க. அதில் -10, 16, 22 எல்லாம் கூட நான் கலட்டி வாங்கி சரி பண்ணிட்டு இருக்கேன் சார். ஒரு வருஷம் 1.5 வருஷம் அப்படி ட்ரீட்மெண்ட் டியூரேஷன் இருக்கும். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரியான டியூரேஷனில் இது கம்ப்ளீட்டாக சரி பண்ணுறேன். அப்புறம் இதை தாண்டி நாங்கள் செய்யக்கூடிய சில விஷயங்கள் இருக்குது. முதுகு தண்டுவட கோளாறு சார். முதுகு தண்டுவடத்தில் அறுவை சிகிச்சைக்கு அறுவறுத்தப்பட்ட விஷயமாக இருந்தாலும் இல்லை பிற மருத்துவர்களால் கைவிடப்பட்ட விஷயமாக இருந்தாலும் நாங்கள் சேலஞ்சாக எடுத்து அதை முழுமையாக சரி பண்ணுறோம். உள்ள மருந்தே கொடுக்காம ஸ்பெசிஃபிக்காக இதுதான் நம்மள்ட்ட இருக்கக்கூடிய ஸ்பெஷல். அப்புறம் முழங்கால் வலி, கழுத்தில் எலும்பு தேய்மானம், தேஞ்ச எலும்பை மீண்டும் வளர வைக்கிறோம். உள்ள மருந்து கொடுக்காம வெளி பிரயோகமாகவே வர்ம சிகிச்சையின் மூலமாக ஒன்று தொடு வர்ம சிகிச்சை கொடுக்குறோம். அப்படி தொடு வர்ம சிகிச்சையின் மூலமாக சீர்பயம் பண்ண முடியாத பிரச்சனையாக இருந்தால் வர்ம மூலிகைகளை பயன்படுத்தி அவங்களுக்கு முழுமையாக சரி பண்ணுறார் சார். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயம் சொல்கிறேன். நோய் என்பதே ஆற்றல் பற்றாக்குறை தான் நோய் சார். நம்ம உடல் வந்து தன்னைத்தானே சரி பண்ணிக்கக்கூடிய தன்மையோடு தான் இறைவன் படைச்சிருக்காரு. அந்த தன்மைக்கு மாறுபாடாக ஒரு கோளாறு ஏற்படும் போது அந்த தன்னைத்தானே சரி பண்ணிக்கக்கூடிய தன்மை வந்து பலகீனம் அடையும் போது நம்ம உடலை நோய் தாக்குதுங்க. இப்போது வர்ம புள்ளிகள் 108ன்னு சொல்கிறோம். இந்த ஒவ்வொரு வர்ம புள்ளிகளும் டியூனராக இருந்து இந்த இரையாற்றலேருந்து எடுத்து உடலை பேணி காக்குது, உடலை நிர்வகிக்குது. அப்போது இந்த உடலில் அந்த வர்ம புள்ளிகளுடைய டியூனிங் பலகீனப்படும் போது அந்த வர்ம புள்ளி எந்த ஆர்கனை கண்ட்ரோலில் வச்சு பாதுகாக்குதோ அந்த ஆர்கன் நோயில் விழுது சார். அப்போது இந்த ஆர்கனுக்கு சிகிச்சை பார்க்குறத விட அந்த வர்ம புள்ளியை சிகிச்சை பார்த்து அதை நார்மல் ஆக்குறது தான் எங்களுடைய வேலைங்க. அதனால தான் இங்கே நோயினுடைய துன்பம் தன்மை முழுமையாக தீர்க்க முடிகிறது. காரணமே அதுதான். நாங்கள் ஆர்கனுக்கு சிகிச்சை கொடுக்குறவங்க இல்லை. ஆர்கனை நிர்வகிக்கக்கூடிய அந்த வர்ம புள்ளியை சீர் பண்ணுறது தான் எங்களுடைய வேலை. அதுக்கு எங்களுடைய உடல்லேருந்து செலுத்தக்கூடிய ஆற்றல் மூலமாக அந்த வர்ம புள்ளியை இயல்பாக இயங்க வைக்கிறோம். அதுக்கு எங்களுடைய ஆற்றல் உடல்லேருந்து செலுத்தக்கூடிய ஆற்றல் பத்தலைன்னா வர்ம மூலிகைகளை கொண்டு வர்ம மூலிகைகளில் இருக்கக்கூடிய ஆற்றலை அந்த வர்ம புள்ளிகளில் செலுத்தி அந்த வர்ம புள்ளிகளில் இயல்பாக இயங்க வைக்கிறோம். அது மூலமாக நோய் தீருது சார். இது உலகத்திலே மிகப்பெரிய ஆச்சரியமான விஷயம் சார் இந்த வர்மக்கலை சிகிச்சைங்கிறது. சித்தர்கள் நேரடியாக செய்யக்கூடிய சிகிச்சைக்கு பேர் வர்ம சிகிச்சை சார். சித்தர்கள் வந்து தங்களுடைய ஞான திருஷ்டியால் உணர்ந்து இன்னென்ன மாதிரி செய்கிறதுக்கான மூலிகை பயன்படுத்துவது வந்து சித்த மருத்துவங்க. அதை கேட்டு பிறர் பயன்படுறது வந்து சித்த மருத்துவம். சித்தர்கள் தங்களுடைய கையால் நேரடியாக செய்யக்கூடிய சிகிச்சைக்கு பேர் வர்ம மருத்துவங்க. எங்களுக்கு போகர் சித்தர் தான் இந்த வர்மக்கலைக்கு அப்பாவாக இருந்து எங்களை வழிநடத்துகிறார். அவர் யார் சார்? அவர் பற்றி தெரிஞ்சுக்கலாமா? அவர் வந்து ஒரு 5000 வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்தவருங்க. பழனின்னு நம்மளுடைய தமிழ்நாட்டில் பழனின்னு இருக்கக்கூடிய கோயிலில் தண்டாயுதபாணி சிலை நவபாஷாணங்களால் உருவாக்கி செஞ்சு வச்சு அதை அந்த சிலைக்கு உயிர் கொடுத்து இன்னைக்கு வரைக்கும் இந்த 5000 வருஷத்துக்கு மேலேயும் அதை வழிபாட்டுக்காக அந்த முருகர் சிலை வச்சது அந்த சித்தர் தான் ஸ்ரீ போகர். அவருடைய ஜீவசமாதி பழனி மலையில் முருகர் கோயிலுக்கு ஆப்போசிட்லேயே இருக்குது. ஸோ அவர் மக்கள் மேலே மனிதன் மட்டும் இல்லை ஜீவராசிகள் மேலேயே மிகுந்த அன்பும் கருணையும் கொண்டவர் சார். இறைவனுடைய ஆற்றலை எடுக்க தவறிய ஜீவராசிகளுக்கு எந்த முறையில் எடுக்கிறதுக்குன்ற போதனையை வர்ம கலைஞர பேரில் அவர் நமக்கு போதனை கொடுத்துருக்காரு சார். அந்த நிலையில் கற்றுக்கிட்டு நாங்கள் வந்து இந்த வர்மக்கலை சிகிச்சையை பண்ணுறோம். என்னுடைய இந்த வர்மக்கலையினுடைய
போதனை நான் எங்கே எடுத்துக்கிட்டேன், என்னுடைய குரு யாருன்னு பார்த்தீங்கன்னா டாக்டர் ஜி சுவாமிநாதன். அவங்க வந்து சுகாலயான்ற ஒரு இன்ஸ்டியூட் வச்சுருக்காங்க சார். அந்த இன்ஸ்டியூட்டில் நான் கற்றுக்கிட்டேன். அவருடைய போதனையில் தான் நான் பல விஷயங்களை கற்றுக்கிட்டு அப்புறம் என்னுடைய இந்த தொடர்ந்து இதை நடத்திக்கிட்டு வரும்போது எனக்கு இறைவன் வந்து நிறைய விஷயங்களை சொல்லிக் கொடுத்து நான் இப்போ இந்த அப்டேட்டில் இருக்கேன். நான் கண்ணுக்கு சிகிச்சை கூட எனக்கு அவர் தான் சொல்லிக் கொடுத்தாரு. ஆமாம் ஆமாம். அப்புறமேலு அவர் சொல்லிக் கொடுத்ததுக்கு பிறகு நான் பல விஷயங்களை என்னை நான் டெவலப் பண்ணிக்கிட்டேன். இன்றைக்கி வந்து வர்மாலயாங்கிற பேரில் நான் இங்கே நிறுவனம் வச்சு 2015 ஆரம்பித்து இன்றைக்கி ஒரு 9 வருஷம் கடந்துட்டேன். இந்த 9 வருஷத்தில் கண்ணுக்கு மட்டுமே நான் ஒரு அப்போதே சொன்னேன் 3600 பேருக்கு மேலே இங்கே கண்ணு சிகிச்சை எடுத்து நல்லா போயிட்டுருக்காங்க. இப்போவும் லைவில் எப்படியும் ஒரு 400 பேர்கிட்ட இப்போ லைவில் இருக்காங்க. ஒன்று. ரெண்டாவது, தண்டுவட கோளாறுல இது வரைக்கும் ஒரு 1000 பேர்கிட்ட நான் சரி பண்ணி ஆப்ரேஷனுக்கு அறிவுறுத்தப்பட்ட விஷயத்த 1000 பேருக்கு மேலே சரி பண்ணி அனுப்பியிருக்கேன். அதே மாதிரி முழங்கால் வலி அது பார்த்தீங்கன்னா அது அதிகமாகவே இருக்கும், 1000க்கு மேலே இருப்பாங்க. அவங்களும் ஆப்ரேஷனுக்கு அறிவுறுத்தப்பட்டவங்களையும் ஆப்ரேஷன் இல்லாமல் அதை சரி பண்ணியிருக்காங்க. ஃபீட்பேக்கெல்லாம் நிறைய வச்சுருக்கேன். ரொம்ப அருமையான சிகிச்சை இது. உள்ள மருந்தே கொடுக்காம சரி பண்ணுறதுனால எங்களுக்கு வந்து இது முழுமையாக சரியாகுது. கொஞ்சம் கால அவகாசம் எடுத்துப்போம் சார். இது ஒரு சில மருத்துவர் மாதிரி அறிகுறி ஆஃப் பண்ணுற மருத்துவம் நம்மளது இல்லை சார். நாங்கள் வந்து ரூட்டை கண்டுபிடிச்சி அந்த ரூட்டை கிளியர் பண்ணுறது. திருவள்ளுவர் சொல்கிறாரு, நோய் நாடி நோய் முதல் நாடி அவை தணிக்கும் வாய் நாடி வாய்ப்பச் செயல்னு சொல்கிறாரு. அப்போ நோய் நாடி இருந்துச்சுன்னா அந்த நோயினுடைய அடி வேறு எதுன்றதை கண்டுபிடிச்சி அவை தணிக்கிற வாய் நாடி அந்த தணிக்கிறோம். இந்த வள்ளுவர் குறளில் சொன்ன மாதிரி தான் இந்த மருத்துவம் நடக்குது சார். ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருக்குது. நீங்கள் வேறு ஏதாவது விஷயங்கள் தான் என்கிட்ட கேளுங்க சார். நீங்கள் எல்லாருக்கும் ட்ரீட்மெண்ட் பண்ண நல்லா போயிட்டுருக்காங்கன்னு சொன்னீங்க. இது எப்படி சார் நாங்கள் நம்புறது? ஏன்னா வெளியிலேருந்து எங்கிருந்தோ பார்ப்பாங்க மக்கள். உண்மைதான். அவங்கள நம்பிக்கணும்னா அவங்க நீங்கள் ஏதாவது ஃபீட்பேக் வாங்கி வச்சுருக்கீங்களா மக்கள்கிட்ட? வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணவங்கள்ட்ட வாங்கியிருக்கேன் சார். இருக்குங்களா? ஆமாம். ஆனால் நான் 2015 ட்ரீட்மெண்ட்டுக்கான ஃபீட்பேக் வாங்கலை சார். ஓகே. சமீப காலமாக எனக்கு வந்து என்னுடைய நண்பர் வந்து ஒரு பத்திரிகை துறையில் வேலை செய்கிறாரு. அவர் வந்து என்ன பண்ணுறாருன்னா, நீங்கள் ஏன் இதெல்லாம் நீங்கள் பண்ணாமல் விட்டீங்க, அப்போ சமீபத்தில் ட்ரீட்மெண்ட்டுக்கு வந்து போனவங்கள்ட்ட ஒரு ஃபீட்பேக்கை நீங்கள் கொஞ்சம் கலெக்ட் பண்ணுங்களேன்னு சொன்னதுனால நான் வந்து அது பண்ணிட்டு நான் வந்து கமர்ஷியலாக இதை பண்ணலை சார். ஓகே. எனக்கு வந்து இந்த யூடியூப் சேனல் மூலமாக விளம்பரப்படுத்தி நிறைய ஆட்களை இங்கே வர வச்சு நம்ம பண்ணணுங்கிறது வந்து என்னுடைய அடிப்படை நோக்கமாக இல்லை. ஆனால் இந்த பத்திரிகை துறையில் இருக்கக்கூடிய நண்பர் என்ன சொன்னாருன்னா, இவ்வளோ விஷயங்களை வச்சுக்கிட்டு நிறைய பேருக்கு போய் சேராம இது இப்படி பின்தங்கி இருக்கே, இதை நிறைய பேர்கிட்ட போய் சேர்க்கணுங்கிறது நோக்கத்தினால தான் நான் இப்போ கூட உங்களை கூப்பிட்டு பேசுகிறேன். அதுவும் நான் உங்களை கூப்பிடல சார், உங்களுக்கே தெரியும். அவங்க தான் கால் பண்ணாங்க. அவங்க கால் பண்ணி அவங்க அனுப்பி தான் நீங்கள் வந்திருக்கீங்க. நான் இதை ஒரு கமர்ஷியலாக பார்க்கல சார். அதே நேரத்தில் நமக்கு வாழ்வாதாரம்னு ஒன்று இருக்குல்ல சார். இப்போ என்னைய நம்பி என்னுடைய நேரடியாக இங்கே 5 பேர் வேலை செய்கிறோம் சார். இதை தாண்டி இந்த மூலிகை பறிச்சுட்டு வர்றதுக்கும் பல விஷயங்களுக்கும் என்னை சுற்றி 40 பேர் உழைப்பில் இருக்காங்க சார். அவங்களுக்குமான வாழ்வாதாரமும் நான் கொடுக்க வேண்டி இருக்கிறதுனால இது மூலிகை இறைவன் சும்மா தான் கொடுக்குறாரு. ஆனால் சும்மா கொடுக்குற மூலிகையை எடுத்துகிட்டு வந்து இங்கே பயன்பாட்டுக்கு வர்றதுக்குள்ளே ஏற்படக்கூடிய எக்ஸ்பென்ஸ்க்காக தான் நான் வாங்குறேன். டிரான்ஸ்போர்ட். ஆமாம், டிரான்ஸ்போர்ட்டு, அதை ப்ராசஸ் பண்ணுறது, பாதுகாக்கிறது, ஃப்ரீசரில் வச்சு வருஷத்துக்கு 4 மாதமே கிடைக்கக்கூடிய சில மூலிகைகள்லாம் இருக்குது. அதெல்லாம் வருஷம் பூரா பயன்படுத்துறதுக்கு நான் பாதுகாத்து வைக்க வேண்டியிருக்கு சார். அதுக்கான எக்ஸ்பென்ஸு தான் நான் மக்கள்கிட்ட வாங்குறேன். கூடவே என்னுடைய வாழ்வாதாரம், என்னை நம்பி இருக்கக்கூடிய அந்த 40-45 பேருக்கான வாழ்வாதாரத்துக்கும் சேர்த்து தான் வாங்குறேன். மற்றபடி நான் கொடுக்கக்கூடிய முழுமையான தீர்வுக்கு அவங்க கொடுக்கக்கூடிய பணம் ஈடான்னு பார்த்தீங்கன்னா இல்லை சார். இல்லை. ஏன்னா முழுமையான தீர்வு கொடுக்குறேன். எத்தனையோ பேர் கண்ணீர் மொழி என்கிட்ட வந்து பேசுவாங்க. நான் வந்து உங்களை நான் சந்திக்காமல் இருந்திருந்தா இந்நேரம் நான் இறந்துருப்பேன், நான் மாடியிலேருந்து குதிச்சு செத்துடலாமான்லாம் கணக்கு போட்டுட்டு இருந்தேன், அவ்வளோ துன்பத்தில் இருந்தேன். ஆனால் உங்களை சந்தித்தது உடனே நீங்கள் கொடுத்த நம்பிக்கையான அந்த வார்த்தைகள் எங்களை இந்த ட்ரீட்மெண்ட்டை எடுக்க வச்சிச்சு. இன்றைக்கி நான் இந்த அளவுக்கு வாழ்கிறேன்னா அதுக்கு உங்களுடைய சிகிச்சை தான் மூல காரணம் சார் அப்படின்வாங்க. எல்லாத்துக்குமே போகர் சித்தர் தான் வழி நடத்துகிறாரு. அவர் கையில் ஒரு ஆயுதமாக நான் இருந்து செயல்படுறேன் சார். நான் செஞ்சேங்கிறத விட இறைவனோட கையில் நான் ஒரு ஆயுதமாக இருக்கேன். அந்த ஆயுதத்தால் பயன்படுத்திக்கிறவங்க நல்லா ஆகுறாங்க சார். நான் வந்து ரொம்ப எளிமையை தான் விரும்புவேன். என்ன காரணம்னா, எளிமை தான் வலிமைன்னு சொல்லிட்டு நம்மளுடைய
புராதன நம்பிக்கை சார். ம் எளிமையாக இருக்கிறவங்க எல்லாரும் வந்து ரொம்ப ஏமாந்தவங்களும் அதெல்லாம் கிடையாது சார். எளிமையாக இருக்கக்கூடியவர்கள் மிக வலிமையானவர்களாக இருப்பாங்கங்கிறத நான் பல இடத்துல பார்த்துருக்கேன். ம் நான் அந்த பாதையில் பயணிக்கிறவன். அதனால் என்ன பண்ணேன்னா, இங்கே முருகர் கோயில் இருக்குது ஆண்டார்குப்பத்தில். ம் 1100 வருஷத்துக்கு முந்தைய முருகர் கோயில். 1300 1100 வருஷத்துக்கு முந்தது. ஆண்டார்குப்பம் முருகருக்கு பாலசுப்ரமணியர் அப்படின்னா உலக ஃபேமஸ் சார். ஓ அந்த கோயிலுடைய ஒரு ஆற்றலுக்கு கீழே நம்ம உட்காரணும்னு சொல்லி இங்கே நான் தேடி இந்த இடத்த வந்தேன். ம் வரும்போது இது வந்து ஒரு ஓட்டு வீடு தான், சிமெண்ட் ஷீட் போட்ட வீடு தான். 4000 ரூபா வாடகைக்கு வந்தேன். ம் அப்போ வந்து ஒரு வருஷம் வந்து என்னைய நிறைய பேர் என்னென்னு கூட கேட்காத சூழ்நிலையில் என்னுடைய பில்டிங் ஓனர்லாம் கூட எனக்கு நீங்கள் வாடகை கூட மெதுவாக கொடுங்கன்னு சொல்லிட்டு எனக்கு விட்டு கொடுத்தவங்க. ம் அதோடு கூட இங்கே ஒரு சிகிச்சைக்காக ஒருத்தர் வந்தார் சார். அவர் வந்து கலால் இன்ஸ்பெக்டர். ஓகே. அவரோட மனைவியை சிகிச்சை கூட்டு வரணும் போது இந்த ஓட்டு வீடில் ரொம்ப இவ்வளோ ஹீட்டில் எப்படி உட்காந்து பண்ண முடியும், ம் அது நீங்கள் இதை ஃபால் சீலிங் போடுங்கன்னு சொன்னார். நான் இப்போதைக்கு ஐடியா இல்லைன்னு ம் அவரே செலவு பண்ணி எனக்கு ஃபால் சீலிங் போட்டு கொடுத்தாரு. ஓ அதுக்கு பிறகு நான் அந்த பணத்தை கொடுத்துட்டேன் அவர்கிட்ட. ம் இருந்தாலும் என்னுடைய ஒவ்வொரு முன்னேற்றத்துக்கும் யாரோ ஒருத்தர் பின்புலத்தில் இருந்து என்னைய ம் நெருக்கி நெருக்கி தான் என்னை இந்த லெவலுக்கு கொண்டு வந்திருக்காங்க. ம் என்னுடைய ஆஃபீஸில் ஒரு ஃப்ரிட்ஜு கூட இல்லாமல் வச்சுருந்தேன் சார். ம். ஹெர்பல் பாதுகாக்கிறதுக்கு பின்னாடி இருக்கிற ஹவுஸ் ஓனர் வீட்டிலலாம் கொடுத்து வச்சுருந்துருக்கேன். ம் அப்போது அவர் தான் இன்னொருத்தவங்க வந்தவங்க, ஒரு ஃப்ரிட்ஜு கூட இல்லைன்னா உங்களுக்கு ஹெர்பல் பாதுகாக்கப்பட முடியாது இல்லையா, அதனால் நீங்கள் ஒரு ஃப்ரிட்ஜு வாங்குங்கன்ட்டு உடனே ஃபோன் பண்ணி ஒரு ஃப்ரிட்ஜை வர வச்சாங்க. ம் அப்புறம் நான் அதுக்கு பணம் கொடுத்துட்டேன். ஓகே. ஆனால் இப்போ கூட உங்களை அனுப்பி விட்டது ம் அவர் பேர் என்ன சார்? பிரபு. பிரபு. ஆமா. பிரபு அவர் வந்து ஒரு பத்திரிகை துறையில் கேமராமேனாக இருக்காரு. ஆமா அவர் தான் இப்போ நெருக்கடி பண்ணி உங்களை அனுப்பி விட்டாரு. உங்களுக்கு ஃபீஸ் கூட அவர் தான் கொடுக்க போறாரு. ஆமா நான் வந்து ஒரு விளம்பரமும் படுத்தி ஆளை கூட்டணுன்னோ இல்லாட்டி விளம்பரப்படுத்தி இதை பிரம்மாண்டமாக பண்ணணுன்னோ ம் நான் இன்னைக்கு வரைக்கும் இப்போ வரைக்கும் கூட எனக்கு அந்த எண்ணம் இல்லை. ஓகே. ஆனால் பிரபு சார் ஒரு விஷயம் சொன்னார். ஆ இவ்வளோ தீர்வு கொடுக்கக்கூடிய ஒரு தன்மையில் நீங்கள் இருக்கும்போது ம் நீங்கள் இதை விளம்பரம்னோ இல்லாட்டி பண நோக்கம்னோ இல்லை அப்படிலாம் நினைக்காம இந்த தன்மை நிறைய பேர்கிட்ட போய் சேரலாங்க சார். இந்த தீர்வு அதுக்காக வேண்டியாவது நீங்கள் இதை பயன்படுத்திக்கோங்கன்னு என்னை ரொம்ப நெருக்கடி பண்ணி தான் உங்களை அனுப்பியிருக்காரு. ஓகே. ஆனால் இதன் மூலமாக எனக்கு நிறைய பேர், ஆயிரக்கணக்கான பேருக்கு நம்ம சிகிச்சை கொடுத்து நல்லா ஆவாங்கன்ற நம்பிக்கை எனக்கு இப்போ தோணிருக்கு. கண்டிப்பா. ஆமாம், அதுக்காக தான் நான் இந்த பேட்டி கொடுக்குறேன் சார். மற்றபடி வியாபார நோக்கம் இல்லை. ஓகே. நான் வாங்கக்கூடிய ஃபீஸ் கூட ம் இந்த மூலிகைகளுக்காகவும் என்னுடைய நிர்வாகத்துக்காகவும் என்னுடைய வாழ்வாதாரத்துக்காகவும் தான் வாங்குறேனே தவிர ம் அது கூட என்னால் சும்மா கொடுக்க முடிஞ்சுச்சுன்னா நான் சும்மா கொடுத்துருவேன் சார். கொடுத்துருவீங்க. ஏன்னா நோய்ங்கிறது ஆற்றல் பற்றாக்குறை தான் நம்ம சொல்லியிருக்கோம் இல்லையா. ம் நோய்ங்கிறத இன்னொன்று கூட சொல்லலாம் சார், கர்ம வினைன்னு சொல்லலாம். கர்மம். இந்த கர்ம வினையை எப்போ முடியுது? கர்மம்ன்றது வந்து கெட்ட வார்த்தை இல்லை சார். கர்மம்ங்கிறது வந்து செயல், கர்ம வினைங்கிறது செயலுக்கான விளைவு. அந்த விளைவை வந்து அனுபவிச்சு முடிக்கிற நேரம் தான் இங்கே பல பேர் வருவாங்க சார். ம் வந்த இடத்துல நம்ம இங்கே ட்ரீட்மெண்ட் கொடுத்து அவங்கள முழுமையாக சரி பண்ணுறோம். ம். அப்போ ஒரு கர்ம வினையே தீர்க்கக்கூடிய இடத்துல நம்மளை இறைவன் உட்கார வச்சுருக்காருன்னா ம் அப்போ இதுக்கு வந்து ஈக்குவல் டு மணின்னு நான் சிந்திக்கிறவன் இல்லை. எத்தனையோ பேருக்கு இங்கே நான் அது இதை வெளிப்படையாக சொல்ல விரும்பலை. ம் இருந்தாலும் ஒரு கோடு போட்டு காட்டுறேன். ம் வசதி வாய்ப்பு இல்லாதவர்களுக்கு, இந்த ஃபீஸ் கொடுக்க முடியாத நிலையில் இருக்கவங்களுக்கெல்லாம் இது வரைக்கும் நூற்றுக்கணக்கான பேருக்கு நான் இலவசமாக கூட பண்ணி பண்ணியிருக்கீங்க. பண்ணியிருக்கேன். இதுக்காக கூட நான் ஒரு ட்ரஸ்ட் ஃபார்ம் பண்ணி அது மூலமாக அப்படிலாம் நான் எதுவும் ஐடியாலாம் பண்ணலை. ம் அது கூட ஒருத்தவங்க சொன்னாங்க. ம் இது வரைக்கும் இன்னும் அதை நடைமுறைப்படுத்தலை. ஒருவேளை ஃப்யூச்சரில் அதை பண்ணாலும் பண்ணுவேன். பண்ணுங்க. ஆமாம் சார். 2019 ம் பேக் பெயினுக்காக இங்கே ட்ரீட்மெண்ட்டுக்கு வந்து நல்லாயி போனவங்க சார். ஓகே. இவங்களுக்கு வந்து இடுப்புலையும் கழுத்துலையும் சர்ஜரி பண்ண சொல்லி டாக்டர் சஜஷன் சொல்லியிருந்தாங்க. ம் அப்போது அவங்க வந்து கல்யாணமே வேண்டான்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. ம் இவ்வளோ ப்ராப்ளத்தோடு நான் கல்யாணம் பண்ணிட்டு என்ன பண்ண போகிறேன் அப்படின்னாங்க. ம் அதுக்கு பிறகு என்னை யாரோ சொல்லி, என்னை யார் சொன்னாங்கன்னா பாண்டிச்சேரியில் ஃபாருக்குன்னு இருக்காங்க இவங்க மாமா. ஓ அவர் என்னை ரெக்கமெண்ட் பண்ணி இங்கே அனுப்பி விட்டு ட்ரீட்மெண்ட் முடிஞ்சு 6 மாத கால ட்ரீட்மெண்ட்டு கம்ப்ளீட்டாக நல்லா ஆகி டெஸ்ட்டெல்லாம் எடுத்து பார்த்துட்டு எல்லாம் ஓகேன்னு சொன்ன பிறகு தான் அவங்களுக்கு கல்யாணம் ஆகி இப்போ கணவன் மனைவியும் லண்டனில் இருக்காங்க. அப்படிங்களா? அதான் அதில் லண்டன் போட்டு இருந்தது. ஆமாம், அங்கே இருக்காங்க. இப்போ அந்த கிளைண்ட் நம்பர் எல்லாம் இதில் இருக்கு. இருக்கு, மொபைல் நம்பர் இருக்கு. காமிக்கலாமா இதில் வீடியோ? காமிங்க சார். சார் தாராளமாக காமிங்க. ஓகே. காமிங்க. இது வாட்ஸ்அப் நம்பரு. அவங்களுக்கு டைரெக்டாக கால் பண்ணால் இன்டர்நேஷ்னல் கால் தான் பண்ணணும். ஓகே. வாட்ஸ்அப் காலில் பண்ணிட்டு கூட அவங்கள்ட்ட நீங்கள் ஒப்பீனியன் விசாரிச்சுக்கோங்க. ஓகே. ஆமாம். மைக்ரேன் சார். மைக்ரேன் ஒத்த தலைவலியால் பல வருடம் அவதப்பட்டேன்னு சொல்லிட்டு கீழே எழுதியிருக்காங்க. இவங்கெல்லாம் வந்து
3 மாதம் ட்ரீட்மெண்ட் சொன்னேன். ம். ஆனால் ஃபஸ்ட்டு 2 நாள் 3 நாள்ல இவங்க நல்லா ஆயிட்டாங்க சார். நல்லா ஆயிட்டாங்க. பல வருஷம் ஓகே. அப்படி மைக்ரைன்னு சொல்லக்கூடியது ம். வாமிட் வந்தால் தான் நிற்கும், தலை சுத்தம், நிறைய ப்ராப்ளம் இருக்குது அவங்களுக்கு. ம். இது எல்லாமே 3வது நாளே நல்லா ஆயிட்டாங்க. நான் சொன்ன 3 மாதம் ட்ரீட்மெண்ட்னா டெய்லியில் வர வேண்டியது இல்லை. ம். 10 நாளைக்கு ஒரு தடவை 15 நாளைக்கு ஒரு தடவை வந்தால் போதும். மொத்தமே ஒரு 10 சிட்டிங் தான், அதுக்குள்ளே கம்ப்ளீட்டாக நல்லா ஆயிடுவாங்க. ஆயிட்டாங்க. பிறகு இவங்க லெட்டர் கொடுத்துருக்காங்க சார். ஓகே. அதுக்கப்புறம் கண்ணுக்கு ட்ரீட்மெண்ட் வந்தது. ம். இந்த நிதிஷ்னு ஒரு பையன் அம்பத்தூர்லேருந்து வந்தாங்க சார். ஓகே. அவங்க அம்மா பேர் கவிதா. ம். அவங்களுமே பேக் பெயினுக்கு என்கிட்ட ட்ரீட்மெண்ட்டுக்கு வந்து நல்லா ஆகி போனாங்க. ம். அப்போ அவங்க பையனை கூட்டிகிட்டு வந்தாங்க. ம். இவருக்கு இப்போது பார்வை திறன் நல்லா ஆகி ம். ரொம்ப அற்புதமாக நல்லா இருக்காரு. நல்லா இருக்கு. நல்லா இருக்காரு. ஓகே. இது இவங்கெல்லாம் பாருங்க கண்ணுக்கு ட்ரீட்மெண்ட்டுக்கு வந்தவங்க தான். ஓகே. இவங்க ம். அப்புறம் இந்த மேலே வைக்கவா அந்த பாருங்க சார். இந்த பொண்ணு, ம். இவங்கெல்லாம் கண்ணுக்கு ட்ரீட்மெண்ட்டுக்கு கண்ணுக்கு தான் இங்கே நிறைய பார்க்குறாங்க. நிறைய பார்க்குறேன். ஆமாம், இவங்கெல்லாம் ட்ரீட்மெண்ட்டுக்கு வந்து இப்போ 2024 தான் எழுதி கொடுத்துருக்காங்க. ம். 21 ட்ரீட்மெண்ட்டுக்கு வந்தவங்க. ஓஹோ. ஆமாம். அதே மாதிரி இந்த இவர் வந்து ம். சைனஸ் ட்ரபிள் சார். ஆஹா. சைனஸ் ட்ரபிளுக்கு வந்து மூக்கில் ஆப்ரேஷன் பண்ணணும்னு டாக்டர் சொன்னாங்க. ஓகே. இந்த இடத்துல மூக்கில் ஒரு பெட் இருக்குது சார். ம். அதுக்கு ஆப்ரேஷன் பண்ணணும்னு டாக்டர் சொல்லி ம். ஆப்ரேஷனுக்கு வேண்டான்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமேலு என்கிட்ட வந்தாங்க. நான் வந்து இயற்கையான முறையிலே அந்த பெண்டை நிமித்துறதுக்கான வறுமை பயிற்சியெல்லாம் சொல்லி கொடுத்து ஆஹா. 3 மாத காலத்தில் இவங்க கம்ப்ளீட்டாக நல்லா ஆயிட்டாங்க. ஆஹா. இவங்க ட்ரீட்மெண்ட் எடுத்த போது காலம் 2020 சார். 20. ஆமாம். அப்புறம் இவர் வந்து சார் ம். ரமேஷ்னு பேர், ம். ரமேஷ் பாபு. ஓகே. இவர் வந்து மண்டல அலுவலராக ஓ. திருப்பதி மண்டலத்துக்கு ஹெல்த் டிபார்ட்மெண்ட்டுக்கு மண்டல அலுவலராக இருக்கார். கவர்மெண்ட் ஷாப்பிங். கவர்மெண்ட் ஸ்டாஃப், ஓகே. ஹெல்த் டிபார்ட்மெண்ட்டு. ம். அவர் வந்து முழங்காலில் வலின்னு சொல்லிட்டு டாக்டர் ஆப்ரேஷனுக்கு சஜஷன் சொன்னாங்க. ம். ஆனால் ஆப்ரேஷன் இல்லாமல் இங்கே வந்து 6 மாத கால ட்ரீட்மெண்ட்டில் ம். ரொம்ப அற்புதமாக நல்லா ஆகி போயிட்டார். இவர் வந்து ஏப்ரல் 2023 இவருடைய ட்ரீட்மெண்ட் முடிஞ்சு போச்சு. ம். ஆனால் 2024 நான் கேட்டேன்றதுக்காக ஃபீட்பேக் லெட்டர் கொடுத்துருக்காரு. ஓகே. ஆமாம். இந்த இவர் சார் ம். கிட்னி ஸ்டோன் சார். ம். இவர் பேர் பாஷா. ஓகே. புத்தூரில் இருக்கார். ம். புத்தூரில் இருக்கார். இவருக்கு ஆப்ரேஷன் பண்ணணும்னு சொன்னாங்க. லேசர் மூலமாக கல் எடுக்க முடியாது உங்களுக்கு, ம். சர்ஜரி தான் பண்ணணும், அதுவும் கிட்னிலன்னு சொல்லியிருக்காங்க. ம். இவர் வந்து என்னை கேள்விப்பட்டு புத்தூர்லேருந்து இங்கே வந்து அவருக்கு வந்து ஒரு 50 நாளைக்கான ஒரு மூலிகை பொடி கொடுத்துக்கிட்டேன் சார். ம். இது அவங்களே கஷாயம் பண்ணி சாப்பிட்டுக்க சொன்னேன். ஆஹா. அதுக்கு பிறகு இப்போ இது எப்போ நடந்துச்சுன்னா 2019 நடந்துச்சு சார். ம். ஆனால் லெட்டர் கொடுத்தது இப்போ தான் February 24 தான். ஓகே. இன்னைக்கு வரைக்கும் அவருக்கு அந்த கோளாறு வரலன்னு சொல்லி சொன்னாங்க. அப்புறம் இந்த அம்மா சார், ம். இவங்க வந்து இங்கே தான் இருக்காங்க, ஆண்டார்குப்பம் பக்கத்தில். ஓகே. பித்தப்பையில் கல் சார், ம். கால் பிளாடர் ஸ்டோனு. ஓ. இவங்களுக்கு 2023 ட்ரீட்மெண்ட் எடுத்தாங்க. ம். ஆனால் இவங்களுக்கு கால் பிளாடரை ரிமூவ் பண்ணணும்னு சொன்னாங்க போல இருக்கு. ம். ஆனால் அது பண்ணுறதுக்கு விருப்பம் இல்லாமல் என்கிட்ட வந்து கம்ப்ளீட்டாக நல்லா போனாங்க. இப்போ நான் காமிச்ச இத்தனை இதுலேயும் வந்து ம். ஃபோன் நம்பர் இருக்குது சார். ஆமா. டேரெக்டாக நீங்கள் ஃபோன் பண்ணி கூட அவங்கள்ட்ட வெரிஃபை பண்ணிக்கலாம். இந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா ம். மைக்ரைன் சார். இவங்க கவரப்பேட்டையில் இருக்காங்க. ம். ஸ்ரீநிதினு பேர். ஓகே. இவங்களுக்கு வந்து மைக்ரைனு சைனஸ் ரெண்டுமே இருந்தது. ம். இந்த ரெண்டுத்துக்குமே வந்து ஒட்டுமொத்தமாகவே 2 மாதம் ட்ரீட்மெண்ட்டு தான். ம். இப்போது இவங்க ட்ரீட்மெண்ட் எடுத்த 2015. ம். இப்போது லெட்ரு வாங்கினது இப்போ தான் ஓகே. இந்த பிப்ரவரியில் தான் வாங்கினேன். ஓ. இவங்களுக்கு இது வரைக்கும் அந்த கோளாறு இல்லை, ரொம்ப அருமையாக சூப்பராக இருக்காங்க, நல்லா இருக்காங்க. அதே மாதிரி இவங்க விஜய் பிரியா சார். ம். இவங்க வந்து கர்ப்பப்பையில் நீர் கட்டி சார். ஓ. இவங்களே ஸ்பெஷலாக எழுதி கொடுத்தாங்க. இவங்களுடைய கான்டாக்ட் நம்பர் கூட இருக்குது, ம். தேவைன்னா ஃபோன் பண்ணி கேட்கலாம். ம். எப்போதுமே மாதம் வந்து மாத்திரை போட்டால் தான் பீரியட்ஸ் ஆகும் அப்படிங்கிற ஒரு நிலைமையில் இருந்தாங்க. ம். ஆனால் இங்கே வந்து அவங்க ஒரு 50 நாளைக்கான இன்டெக்கு கொடுத்து விட்டேன் சார். ம். ஹெர்பல் பொடி கொடுத்து விட்டேன். அவங்களே வீட்டிலேயே கஷாயம் பண்ணி சாப்பிட்டு ஒரு முறை தான் வர வேண்டியிருக்கும். இதுக்கெல்லாம் வந்தாங்க, கொடுத்து விட்டேன். அவங்க போயிட்டு எடுத்துக்கிட்டு நல்லா ஆகிட்டு இப்போ வந்து 2022 என்கிட்ட எடுத்தாங்க. ம். இது வரைக்கும் அவங்களுக்கு பீரியட்ஸ் நார்மலாக இருக்குது. இந்த பிப்ரவரியில் தான் இவங்கள்ட்ட லெட்டர் வாங்கியிருக்கேன் சார். கான்டாக்ட் நம்பர் இருக்குது, ம். நீங்கள் தேவைன்னா ஃபோன் பண்ணி பேசிக்கலாம். இது போக இதில் நிறையா இருக்குது சார்.
ஓகே. கிட்டத்தட்ட இது ஒரு பார்ட்டு தான், இன்னும் ஒரு பார்ட் உள்ள ஃபைலில் இருக்குது. கிட்டத்தட்ட இதில் ஒரு 80 பேருக்கு மேலே இருக்காங்க சார். இவங்கெல்லாம் இந்த மைக்ரேனுக்கு வந்தவங்க, இவங்கெல்லாம் பேக் பெயினுக்கு வந்தவங்க. இந்த இவங்கெல்லாம் 84 வயசு இந்த அம்மாக்கெல்லாம், இவங்க பேக் பெயினுக்கு வந்தவங்க. பாருங்க, இவங்கெல்லாம் காலில் புண்ணு இருந்து டாக்டர் விரல் எடுக்க சொன்னாங்க. விரல் எடுக்காமல் நம்ம கொடுக்கக்கூடிய எண்ணெயை போட்டு இவங்க சரி பண்ணியாச்சு. இன்னும் இந்த இவங்கெல்லாம் மைக்ரேனுக்கு வந்தவங்க. இவரெல்லாம் வந்து இவரும் சைனஸ் டபுள் மைக்ரேனுக்கு வந்தவர். இவருடைய முகமது சபிக் முகமதுன்னு பேர். இவருடைய பொண்ணுக்காக இங்கே வந்தாங்க ட்ரீட்மெண்ட் வந்த வருஷம் 2018ங்க. இது இவங்கெல்லாம் பேக் பெயினுக்காக வந்தவங்க. நிறைய இருக்குது சார், இதில் எடுத்துக்கிட்டே இருக்கலாம். இந்த இவங்கெல்லாம் பேக் பெயினுக்கு வந்தவங்க. இவரெல்லாம் கிட்னி ஸ்டோனுக்கு வந்து இந்த ஒரு பாட்டில் செட்டில் ஆச்சு காமிச்சீங்க. இவர் தான் அது. ஆமாம், இது மாதிரி நிறைய பேர் இருக்காங்க சார். இது வாங்கினது கொஞ்சம் தான். ஆனால் நான் 2015லேருந்து நிறைய பேருடைய ஃபீட்பேக் வந்து நான் கலெக்ட் பண்ணலை. ஏன்னா எதையுமே ஆவணப்படுத்தணுங்கிற மென்டாலிட்டி என்கிட்ட இல்லை. ஏன்னா ஒருத்தர் சொல்லி தான் வராங்க. வாய்மொழி விளம்பரத்தால் தான் இங்கே வர்றாங்க. எனக்கு புரிஞ்ச வகையில் என்னன்னு கேட்டிங்கன்னா, எவிடன்ஸ் எடுத்து வைக்கிறதுங்கிறது வந்து ஆடுக்காக தான் மாதிரி எனக்கு மைண்ட் செட் இருக்கு. நீங்கள் நினச்சிட்டீங்க அந்த மாதிரி. அதனால் நான் எந்த இடத்துலையுமே எவிடன்ஸ் எடுத்து வைக்கவே இல்லை. ஆனால் இப்போது அவர் சொன்ன பிறகு தான் நான் பல பேர்கிட்ட இதை கலெக்ட் பண்ணேன். அதுவும் ஆண்டியில் ப்ராசஸில் நிறைய இருக்குது. இன்னும் 500-600 கலெக்ட் பண்ணணுன்னா கூட பண்ணலாம். எல்லாத்துக்குமே ரெக்கார்டு இருக்குது. ஆனால் நான் வந்து அவங்கள்ட்ட இது வரைக்கும் எதுவும் கலெக்ட் பண்ணல. இது வரைக்கும் வந்தது இவ்வளோ சார். ஆமாம், பின்னாடி அதெல்லாம் என்ன சார்? சரி, இதெல்லாம் கடையில் தைலம் விற்கிறாங்கல்ல சார். ஆமாம், அதில் வெறும் இந்த மென்தால், தாய்மால், அது இதெல்லாம் போட்டு விற்பாங்க சார். வேக்ஸ் இதெல்லாம் போட்டு விற்பாங்க. அந்த தைலத்தின் மேலே மக்களுக்கு ஒரு மோகம் இருக்குது சார். நான் என்ன பண்ணுறேன்னா, சிம்பிளான ப்ராப்ளத்துக்காக இங்கே வராங்கல்ல சார். அசதியினால் வலி. ஆமாம், அப்போது அசதியினால் இடுப்பு வலிக்குது, ஒரு டயர்ட்னஸால் உடம்பு கழுத்தில் வலிக்குதுன்னு இல்லையா, அவங்கள மாதிரி ஆளுங்களுக்கெல்லாம் ரொம்ப சிம்பிளாக ஒரு 6 வகையான மூலிகை இருக்குது சார். இந்த 6 வகையான மூலிகையை தைலமாக காய்ச்சி அதை கொடுக்குறேன் சார். அதை போட்டுட்டு தான் ஒருத்தவங்க ஆடியோவில் பேசினாங்க பாருங்க. ஒரே நாள் தான் தடவை எனக்கு இந்த அளவுக்கு ஆயிடுச்சுனாங்களா, அதெல்லாம் இந்த தான். இது வர்றவங்களுக்கு மேக்ஸிமம் வந்து இங்கே இந்த மாதிரி இருக்குன்னாங்கன்னா, சரி இருந்தாங்க இதை எடுத்துகிட்டு போங்கன்னு கொடுத்துருவேன். ஃபிக்ஸடு ப்ரைஸ் ஃபிக்ஸடெலாம் கிடையாது. ஆமாம், ஆனால் இதை ஒருத்தர் வாங்கிட்டு போய் மார்க்கெட் பண்ணுறாரு சார். அப்படிங்களா? ஆமாம், இதை ஒருத்தர் வாங்கிட்டு போயிட்டு 200 டப்பா கொடுங்க. என்ன போன வாரம் அனுப்பணும்ல, 400 பீஸ் அனுப்பணும். சிவகாசி போயிருக்கு. ஷோபா அங்கே ஒரு இது நடக்குது, எக்ஸிபிஷன் நடக்குது. ஒரு ஸ்டால் போடுறாரு நம்ம நண்பர், அங்கே வச்சு சேல் பண்ணுறதுக்காக வாங்கிட்டு போயிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி இது வந்து நான் பார்க்குறதுங்கிறது இந்த சிம்பிள் விஷயத்துக்கெல்லாம் இல்லை சார். கைவிடப்பட்ட விஷயம், ஆப்ரேஷனுக்கு அறிவுறுத்தப்பட்ட விஷயம். முக்கியமாக இந்த கண்ணு ட்ரீட்மெண்ட் பார்த்தீங்கன்னா சார், உலகத்தில் எங்கேயுமே இல்லாத ஒரு விஷயம் சார். உலகத்தில் வந்து வர்மக்கலைங்கிறது பேர் போன இடம் எதுன்னு பார்த்தீங்கன்னா கேரளா தான். ஆனால் கேரளாவில் கூட கண்ணில் கை வைக்கணும்னு பயப்படுவாங்க சார். ஏன்னா கண் வந்து லிக்விடு, ரொம்ப அழுத்தம் கொடுக்க முடியாது. சிம்பிளாக இப்படி எடுத்துடலாம் கண்ணை வெளியே, அந்தளவுக்கு லிக்விடாக இருக்கும். ஒரு லெதர் பால் மாதிரி இருக்கும், தட்டினா வெளியே வந்துடும். அப்போ அதில் கை வச்சு சிகிச்சை கொடுக்கக்கூடிய ஆற்றலை இறைவன் எனக்கு கொடுத்துருக்காருன்னு நம்புகிறேன். நான் தேடின வரைக்கும் உலகத்தில் எங்கேயுமே கண்ணுக்கான சிகிச்சை முழுமையாக குணப்படுத்துறதுக்கான விஷயம் இல்லை சார். சில இடங்களில் ஆசிரமத்தில் வச்சுருக்காங்க, பயிற்சி கொடுப்பாங்க, பின்னுக்கு போகாமல் இருக்கிறதுக்கு பயிற்சி கொடுப்பாங்க. ஆனால் நான் வந்து முழுமையாக சரி பண்ணுறதுக்கான விஷயத்த பண்ணுறேன் சார். இது ஒரு 16 வர்ம புள்ளிகள் இருக்குது சார். இந்த 16 வர்ம புள்ளிகளையும் தூண்டி எனர்ஜி பாஸ் பண்ணி தூண்டி அந்த வர்ம புள்ளிகளை இயல்பாக இயங்க வைக்கிறோம். அதன் மூலமாக கண் பார்வை மேன்மையடையுது சார். இப்போ நீங்கள் கண்ணுக்கு பண்ணுற ட்ரீட்மெண்ட் இவ்வளோதாங்களா? இவ்வளோதான் சார். 2 நிமிஷம் இல்லை, 2 நிமிஷம் தான். அப்படிங்களா? இதுலேயே அங்கே கண் பார்வை சரியாயிடுதுங்களா? ஆமாம் சார், ஆமாம். என்ன ஏஜ் வரைக்கும் இங்கே வரலாம் சார்? 25 வயசு, அதிகபட்சமாக 25 வயசுக்குள்ள, குறைஞ்சபட்சம் 3 வயசு குழந்தை கூட பண்ணியிருக்கேன் சார். 3 வயசு குழந்தைலேருந்து 25 வயசு வரைக்கும். ஒரு சிலருக்கு 32 வயசுல இருக்கிறவங்களுக்கு கூட பண்ணியிருக்கேன், நல்லா ஆயிருக்காங்க. ஆனால் அதை உறுதி கொடுத்து சொல்ல முடியல. அவங்க தான் சொல்லி நான் வந்ததே. ஓகே, சுகமேஸ்வர் கடை. இவர் வந்து இந்த பொண்ணோட அப்பா சார். இந்த பொண்ணு பேர் வந்து ஹேமாஸ்ரீ. இந்த பொண்ணோட அப்பா இவர்.
உங்களுக்கு யார் சார் ரெக்கமெண்ட் பண்ணது? ஸ்கூலில் வேலம்மாள் ஸ்கூலில் ஒரு டீச்சர் இது பண்ணாங்க ஃபஸ்ட்டு. இதே இடத்துல தான் சார் இருந்தோம். இங்கேருந்து ஒரு கிலோமீட்டர் தான் இருக்கும். இங்கே இருக்கிறது எங்களுக்கே தெரியாது. இங்கேருந்து ஜஸ்ட் ஒரு 5 நிமிஷம் போனால் வீடு. அவங்க சொல்லி தான் நான் பாப்பா வேலம்மாள் ஸ்கூலில் படிச்சு வந்தது. அதை பார்த்து அவங்க தான் சொன்னாங்க இந்த இடத்துல இருந்து அப்பாதி நாங்கள் வந்து இவரோட சார் என்னை பார்த்து பேசணும். ஆமாம். நாங்கள் ஒரு நாள் ஆயிடுச்சு சார். ஒரு வருஷத்துக்கு மேலே இருக்கும். இப்போ பரவாயில்ல சார். அந்த ஐயே ஆடும் சார் இவங்களுக்கும். இப்போ கூட பதட்டப்பட்டா ஆடும். ஆமாம். அது இன்னும் முழுமையாக இதாகலை. பட்டு இப்போ விஷனில் வந்து இவங்களுக்கு -12 இருந்தது. கண்ணாடி போட்டிருந்தாங்க. கண்ணாடி இல்லாமல் இயங்க முடியாதுன்ற லெவலில் இயங்க முடியாது, சுத்தமாக இயங்க முடியாது. இப்போ கண்ணாடி கழட்டி வச்சு 1.5 வருஷத்துக்கு மேலே ஆகுது சார். லைட்டாக இருக்கும். லைட்டாக இருக்குது. இவங்களுக்கு இன்னும் ஒரு 1 இயர் கிட்ட ஆகும் சார். 1 இயர் ஆகும். ஏன்னா -12 சார். கம்ப்ளீட்டாக சரியாயிடும். -12 இருக்கிறவங்க கண்ணாடி கழட்டிட்டு இத்தனை நாள் இயங்கிட்டு இருக்கிறதுங்கிறது ஒரு நல்ல பாசிட்டிவ் தான். இந்த கண்ணாடிகள் எல்லாம் வந்து இங்கே சிகிச்சைக்கு வந்த பிள்ளைங்களுடைய கண்ணாடியை கழட்டி வாங்கிடுவேன். ஃபஸ்ட்டே கண்ணாடியை கழட்டி வாங்கிட்டு தான் ட்ரீட்மெண்ட்டே ஸ்டார்ட் பண்ணுவேன். இதில் 20,000 60,000 ரூபா கண்ணாடிலாம் இருக்குது சார். 65,000 ரூபா கண்ணாடி இருக்குது. இது மாதிரி 3,600 கண்ணாடி இருக்குது சார். நீங்கள் அங்கே வாங்கலை, உங்களுக்கு அங்கே காட்டுறேன். அங்கே ஷோகேஸில் பாருங்கள். அதுக்கப்புறம் கீழெல்லாம் வச்சுருக்கேன் பாருங்கள். இங்கே இது போக பாருங்க, இதெல்லாம் அடிக்க வச்சுருக்கேன் பாருங்கள். சார் கண்ணாடி கடையே இங்கே தான் இருக்குது சார். இது போக ஒரு யூரியா பை நிறையா இருக்குது சார் என்கிட்ட. அப்படிங்களா? ஒரு யூரியா பேக்கில் வச்சுருக்கேன். ஆமாம். இப்போ 20,000 30,000 கொடுக்குறாங்களா? இவ்வளோ செலவு பண்ணி வாங்கணும்? அதெல்லாம் கொடுத்துருவாங்க சார். இது நான் அதுக்கு என்ன தெரியுமா சொல்லுவேன், நீங்கள் வந்து உங்கள் அப்பா வந்து பெரிய செல்வந்தர். ஒரு தங்க கம்பியிலே ஒரு கூண்டு செஞ்சிடுறாரு. உள்ள தங்கத்திலே ஒரு சிம்மாசனம் போட்டுறாரு. அதில் போய் உட்காந்து கதவை பூட்டிக்கவங்கன்னு சொன்னால் பூட்டிடுவீங்களா? வேல்யூ தானே சார். தங்கமும் வைரமும் வேல்யூ தானே. ஆனால் உள்ளே உட்காந்துக்குவாங்கன்னு சொன்னால் எப்படி உட்காருவோம்? நமக்கு சுதந்திரம் தானே சார் வாழ்க்கை. அப்போ இந்த கண்ணாடி வந்து கிட்டத்தட்ட சார்ந்து இருக்கக்கூடிய விஷயமாக மாறிடுது. இவங்க வந்து இந்த எக்ஸ்ட்ரா கரிக்குலர்லாம் ஷைன் ஆக முடியல சார். அப்போ இந்த எக்ஸ்ட்ரா கரிக்குலரில் ஷைன் ஆகுறதுக்கு எது தடுக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த கண்ணாடி தான். அவங்க எதுக்கு போனாலும் இப்படி அந்த கண்ணாடியை பேலன்ஸ் பண்ணியே அவங்களுடைய வாழ்க்கையை ஓட்ட வேண்டியது. அப்போ இதை எடுத்து பார்வை நேரான உடனே அவ்வளோ சூப்பர் சார். நல்லா அவங்க லைஃப்பில் நிறையா லிஃப்ட் ஆயிடுறாங்க. என்கிட்ட ஒரு பொண்ணு ப்ரிஷான்னு ஒரு பிள்ளை சார். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணு யோகாவில் வேர்ல்டு ரெக்கார்டு இது வரைக்கும் 70 உலக சாதனை படைச்சிருக்கா. 3 டாக்டர் பட்டம் வாங்கியிருக்கா சார். அந்த பொண்ணு வந்து ஆரம்பத்தில் கண்ணாடி போட்டிருந்தா என்கிட்ட ட்ரீட்மெண்ட்டுக்கு வந்தா. அந்த பொண்ணு என்கிட்ட சொன்ன விஷயம் என்னன்னு கேட்டால், இந்த கண்ணாடி கழட்டிட்டு நான் பண்ணுறதுனால யோகா பண்ணும்போது எதிரில் இருக்கவங்களுடைய முகபாவனை எனக்கு புரியாததுனால என்னால் சரியாக பர்ஃபார்மன்ஸ் பண்ண முடியல அங்கிள் அப்படின்னு சொன்னான். நான் சொன்னேன், நீ கவலைப்படாதப்பா, விஷன் உனக்கு நல்லா ஆகிடும்னு சொல்லிட்டு அவளுக்கு கண் பார்வைக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்தேன். 1 இயரில் கம்ப்ளீட்டாக நல்லா ஆகிட்டேன் சார். நல்லா ஆன பிறகு அவளுடைய சாதனை உலக அளவில் 70 உலக சாதனை, 3 டாக்டர் பட்டம் சார். உலகிலேயே இளம் ஆசிரியை அப்படின்னு சொல்லி டாக்டர் பட்டம் கொடுத்துருக்காங்க அந்த பொண்ணுக்கு. யோகாவில் நிறைய சாதனைகள் என்னால் 1-2 விளக்கவே முடியல. அவ்வளோ சாதனைகள் அந்த பொண்ணு. அவங்க பேரண்ட்டு அந்த அளவு அந்த பிள்ளைக்கு நல்ல கோச்சிங்கு, ரொம்ப நல்ல ஃபேமிலி சார். அவங்க பாண்டிச்சேரியிலேருந்து வந்தாங்க. ரொம்ப அருமையான கோஆப்ரேட்டு. நம்ம என்ன சொன்னமோ ட்ரீட்மெண்ட் விஷயத்தில் அதை கரெக்டாக ஃபாலோ பண்ணி அதை கொண்டு வந்தாங்க. அந்த பொண்ணை சீக்கிரமாக அதுலேருந்து மீட்டுட்டாங்க சார். இப்போ அவங்க ஸ்பெக்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுறது? இங்கே வந்த அன்னைக்கே கழட்டி வாங்கிட்டேன். அதுக்கப்புறம் அவங்க இது வரைக்கும் ஸ்பெக்ஸ் போடல. ஆமாம் சார். -3.5 4 கிட்ட இருக்கும்னு நினைக்கிறேன் அந்த பொண்ணுக்கு. ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு, அதனால் எனக்கு சரியாக கவனம் இல்லை. இருக்கும் 4 கிட்ட இருக்கும். 1 இயர் ட்ரீட்மெண்ட்டில் அந்த பொண்ணு நல்லா ஆகிட்டு கம்ப்ளீட்டாக க்யூர் ஆகிட்டாங்க. அவசியமே கிடையாது. அப்படிங்களா? ஆமாம். முதல்ல ஒரு 3 நாள் வரணும் சார். அதுக்கு பிறகு வாரம் ஒரு முறைன்னு சொல்லிட்டு 3 மாதம் வரணும். பிறகு 15 நாளைக்கு ஒரு முறைன்னு 1 இயரை கம்ப்ளீட் பண்ணணும் சார். அதில் கம்ப்ளீட்டாக சரியாயிடுவாங்க.
நான் ஒரு கார்டு போட்டு கொடுப்பேன். ம். அந்த கார்டில் நான் என்ன பண்ணுவேன்னு கேட்டிங்கன்னா, வந்தவுடனே அவங்கள படிக்க வைக்கிறேன் இல்லையா, ஆமா. படிக்க வச்சு அந்த லைனில் எத்தனாவது லைன் படிக்கிறாங்கன்னு அதை மென்ஷன் பண்ணுவேன். ம். அதுக்கு பிறகு ஒவ்வொரு 4 முறை முக்கியம் ஒரு முறை படிக்க சொல்லுவேன். ஒவ்வொரு முறை படிச்சுட்டும் அந்த ரெக்கார்டு எழுதிட்டே வருவேன். எவ்வளோ டெவலப் ஆயிருக்காங்கன்ட்டு 3 செக்ஷன் வச்சுருக்கேன் சார். ஓகே. இந்த 3 செக்ஷனில் ஃபஸ்ட்டு செக்ஷன் பாஸ் பண்ணுறதுக்கு மட்டும்தான் கொஞ்சம் டிலே ஆகும். 2வது செக்ஷன் 3வது செக்ஷன் டக்குன்னு பாஸ் ஆயிடுவாங்க. அவ்வளோதான், ஓகே நல்லா ஆகிட்டாங்கன்னு டிக்ளேர் பண்ணி அனுப்பிடுவேன். கண்ணுக்குன்னு நான் யாரெல்லாம் ட்ரீட்மெண்ட்டுக்கு எடுத்துக்கிறேன்னு பார்த்தீங்கன்னா 25 வயசுக்கு கீழே இருக்கக்கூடிய உங்களை மட்டும்தான் கண்ணுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்குறேன் சார். 25 வயசுக்கு மேலே பண்ண முடியாதான்னு கேட்டால் முடியும், நடைமுறை சாத்தியம் இல்லை சார். காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, நான் கண்ணாடி கலட்டி வாங்கிட்டு தான் ட்ரீட்மெண்ட் கொடுக்குறேன். அப்போது 25 வயசுக்கு ஒரு கீழே இருக்கவங்க அதிகபட்சமாக ஸ்டூடெண்ட் இருப்பாங்க. அவங்கள பேரண்ட் வந்து மெயின்டைன் பண்ணிப்பாங்க சார். இப்போ 35 வயசுக்காருக்கு நான் கண்ணாடி கலட்டினேன்னு வைங்களேன், அவர் யார் மெயின்டைன் பண்ணுறது? கண்ணாடி கழட்டிட்டு அவரால் நடைமுறையில் சாத்தியம் இல்லை. முடியாதுன்னு கிடையாது, ட்ரீட்மெண்ட் முடியும். இப்போ ஒருத்தர் இருக்கார் சார், 64 வயசு சார் அவருக்கு. இப்போ நான் அவருக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்ருக்கேன். அவர் வந்து மல்டி லெவல் மார்க்கெட்டிங்கில் சவுத் இந்தியாவில் மிகப்பெரிய அளவில் லீடராக இருக்கார் சார். ஆமாம், மல்டி லெவல் மார்க்கெட்டிங் பண்ணுறாரு. ஃபுட் சப்ளிமெண்ட் ப்ராடக்ட் பண்ணுறாங்க. அவர் கேட்காம அவர் பேரை நான் சொல்ல வேணான்னு பார்க்குறேன். ஆனால் அவர் இந்த வீடியோவை பார்ப்பார், பார்த்துட்டு அது நான் தான் கூட கொடுப்பாரு. ஏன்னா நல்ல மனுஷன். அவர் வந்து அது போல் ஆட்களுக்கும் பண்ண முடியும். ஆனால் நடைமுறை சாத்தியம் இல்லாததுனால இப்போ அவர் சொன்னா அவர் என்ன பண்ணிட்டாருன்னா, காருக்கு அவர் டிரைவர் வச்சுக்கிட்டாரு. அப்புறம் அவருடைய வேலைகள் எதுவோ எல்லாத்தையும் மற்றவங்களுக்கு பிரித்து கொடுத்துட்டாரு. அதனால் அவர் தழுக்கா இருக்காரு. பார்வையை ரெக்கவர் பண்ணிவிட்டு அப்புறமேல நான் மற்ற வேலையை பார்த்துக்கிறேன்ட்டு காத்திருக்காரு. எல்லாராலையும் அது நடைமுறை சாத்தியம் இல்லாமல். அதனால் நாங்கள் 25 வயசுக்கு கீழே மட்டும்தான் கண்ணுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்குறோம் சார். அதோட அந்த கிட்னியில் வந்து கிட்னி ஃபெயிலியர்லாம் நாங்கள் பார்க்குறது இல்லை சார். கிட்னி ஸ்டோனு, கால் பிளாடர் ஸ்டோனு, இதுக்கெல்லாம் வந்து ஒரு முறை வந்தாலே போதும் சார். அந்த ரிப்போர்ட் எடுத்துகிட்டு வந்தாலே போதும். எந்த லெவல் இருக்காங்க என்ன ஏதுன்னு பார்த்துட்டு அவங்களுக்கு வந்து சில மூலிகை பொடிகளை கொடுத்து அவங்க வீட்லேயே அதை கஷாயம் போட்டு குடிக்க சொல்லி கொடுத்து விடுவோம். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த முதுகு தண்டுவட கோளாறு சார். தண்டுவட கோளாறுக்கு மட்டும் ஏஜ் லிமிட்லாம் கிடையாது சார். வயசு எந்த வயசுக்காரங்களும், என்கிட்ட மலேசியாவிலேருந்து ஒருத்தர் 92 வயசுக்காரர் கூட வந்து ட்ரீட்மெண்ட் ஆகி நல்லா இருக்கு. ஆமாம், தண்டுவடத்தில் எந்த லெவல் வரைக்கும் ஆப்ரேஷன் லெவல் இருந்தால் கூட, இல்லை மற்ற மருத்துவம் கைவிடப்பட்ட விஷயமா இருந்தால் கூட, நாங்கள் உள்ள மருந்தே கொடுக்காம எக்ஸ்டர்னலாகவே இதை கம்ப்ளீட்டாக சரி பண்ணுறோம். ஆமாம், அதிகபட்சம் 6 மாத கால சிகிச்சை. மீண்டும் வாழ்நாளில் இந்த கோளாறு ரிட்டர்ன் வராத அளவுக்கு நாங்கள் சரி பண்ணி அனுப்புகிறோம். ஆமாம், அப்புறம் வந்து இந்த முழங்கால் வலி, கழுத்து எலும்பு தேய்மானம் அதெல்லாம் இதிலே வரும் சார். அப்புறம் பெண்களுக்கான விஷயத்தில் பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய கர்ப்பப்பையில் நீர்க்கட்டின்னு சொல்கிறோம் இல்லையா சார், அது வந்து இப்போது இந்த காலகட்டத்தில் நிறைய பேருக்கு அந்த தொந்தரவு இருக்குது சார். மாத்திரை போட்டால் தான் பீரியட்ஸ் ஆகுங்கிற லெவலில் தொந்தரவில் இருக்காங்க. ஆனால் நாங்கள் என்ன பண்ணுறோன்னு கேட்டிங்கன்னா, ஒரு 50 நாளைக்கு அவங்க கஷாயம் போட்டு குடிக்க சொல்லி சில மூலிகை பொடிகளை கொடுக்குறோம். அவங்க வீட்டில் வச்சே கஷாயம் போட்டு குடிக்கிறாங்க. அதுக்கு சாப்பிட ஆரம்பித்து ஒரு 20 நாளுக்குள்ளே அவங்களுக்கு நார்மலாக பீரியட்ஸ் ஆகுது. ஆமாம், இந்த 50 நாள் கழித்து போய் அவங்க லேபில் டெஸ்ட் எடுத்தாங்கன்னா அவங்களுக்கு அந்த நீர் கட்டிலாம் இல்லை, நார்மலாக இருக்குங்கிறாங்க. அதுக்கு பிறகு மாதம் அவங்களுக்கு மாதாந்திர இது வந்து நார்மலாக நடக்குது. அது இருக்கிறதுனால, நீர்க்கட்டி இருக்கிறதுனால குழந்தை இல்லைன்னு சொல்லக்கூடியவர்களுக்கு முழுமையாக இது சீரான பிறகு நிறைய பேர் குழந்தையும் பிறந்திருக்கு. அப்படி குழந்தை பிறந்தவங்களில் டாக்டர்ஸ் கூட இருக்காங்க. சில டாக்டர்ஸ் வராங்க, அவங்களுக்கு இந்த தொந்தரவு சரியாயிருக்காங்க. அப்புறம் ஃபாரின்ல இருந்தெல்லாம் நிறைய துபாயில இருந்து, சிங்கப்பூர்ல இருந்தெல்லாம் கூட இங்க வந்து இந்த வாங்கிட்டு போயிட்டு அவங்க சாப்பிட்டு அவங்க நல்லானவங்க இருக்காங்க. இங்க ரொம்ப லாங்ல இருந்து வராங்கன்னா எப்படி சார் ஸ்டே பண்றதுக்கு இடம்லாம் இருக்கா சார்? இங்க நம்ம இடத்துல ஒரு 2 ரூம் இருக்கு சார். இங்க பக்கத்துல ஒரு 2 கிலோமீட்டர்ல தங்குற மாதிரி நல்ல லக்ஸரியான ரூம்ஸ் எல்லாம் இருக்கு சார். நான் அதுக்கு ரெக்கமெண்ட்லாம் பண்ணுறது இல்லை, லொக்கேஷனில் சொல்லிடுவேன், அவங்க போய் அங்கே தங்கிக்கலாம். அதுக்கும் நமக்கு சம்மந்தம் இல்லை சார். இங்கே தங்குறவங்களுக்கு உணவு தேவைன்னா இங்கே கேன்டீன் இருக்குது, பக்கத்தில் கோயில் இருக்கிறதுனால பக்கத்தில் ஒரு மெஸ் இருக்குது. இந்த மெஸ்ஸில் சொன்னோம்னா அவங்க கொண்டாந்து கொடுத்துட்டு எடுத்துகிட்டு போயிடுறாங்க. நிறைய விஷயத்துக்கு தங்கி பார்க்கணுங்கிற அவசியம் இல்லை சார். இங்கே அட்மிட் மாதிரியோ பெட்டு மாதிரியோலாம் இங்கே கிடையாது. வந்தாங்க ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டு போயிடணும். லாங்லேருந்து வந்தால் தங்குறதுக்கு மட்டும் அங்கே ரூம் வச்சுருக்கோம், அவ்வளோதான். ஆமாம், பேக் பெயினுக்கெல்லாம் வந்தாங்கன்னா ஒரு 6 ஹவர்ஸ் கண்டினியூ ட்ரீட்மெண்ட் இருக்கும்.
ஒரு நாளைக்கு. அது மாதிரி 5 நாள் தங்குறவங்க இருக்காங்க, 10 நாள் தங்குறவங்க இருக்காங்க, அப்படி தங்கி ட்ரீட்மெண்ட் பார்க்குறவங்க இருக்காங்க. முடிச்ச உடனே போய் ரெஸ்ட் எடுக்க வேண்டியதுதான். அவ்வளோதான் சார். உங்களோட பேமெண்ட்லாம் எப்படி தான் சார் இருக்கும்? ஸ்டார்டிங் என்ன ரேஞ்சிலேருந்து ஸ்டார்ட் ஆகும் ஃபீஸ்? ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஒவ்வொரு மாதிரி சார். நான் கன்சல்டிங் ஃபீஸ் மட்டும் 200 வாங்குறேன் சார். கன்சல்டிங் ஃபீஸ் 200 வாங்குறேன். மற்றபடி பிரச்சனைகள் ஒவ்வொன்றுக்கும் வேரியேஷன் ஆகும் சார். ஒரு பிரச்சனைக்கு ஏற்ற மாதிரி அது ஃபீஸ் வேரியேஷன். ஆனால் வந்தால் முழுமையாக சரி பண்ணி அனுப்பிச்சிடுவீங்களா? அது ஒன்று தான் சார் எங்கள்கிட்ட பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டு. நாங்கள் வந்து முழுமையாக தீர்க்க முடிகிற விஷயத்தை மட்டும்தான் நாங்கள் சிகிச்சைக்கு எடுத்துக்கிறோம். இப்போ ஒரு எக்ஸாம்பிள், எனக்கு ஒரு 100 விஷயம் தெரியும்னு வைங்களேன் சார். நான் அதில் ஒரு 5 விஷயம் தான் பார்க்குறேன் சார். ஏன்னா நிறைய விஷயங்களை பார்த்துக்கிட்டு இருந்தேன்னா எனக்கு வந்து சில குழப்பங்கள் ஏற்படும். எல்லாருக்குமே அது ஏற்படும், சகஜம்தான். அப்போ நான் ஒரு 2 விஷயம் 3 விஷயம் இல்லை அதிகபட்சம் ஒரு 5 விஷயம் மட்டும்தான் நான் பார்க்குறேன். இப்போ நான் இதுக்கு முன்னாடி சொன்ன இந்த 5 விஷயத்தை மட்டும் என்னால் உடனே டயக்னோஸ் பண்ண முடியும். எவ்வளோ நாளில் இவங்களுடைய பிரச்சனை தீருங்கிறத உறுதி கொடுத்து என்னால் சிகிச்சை கொடுக்க முடியும் சார். ஆமாம். இத்தனைக்கும் உள்ள வீரியமான மருந்துகள் இல்லாமல், உள்ள சாப்பிட்றதுக்கு வீரியமான மருந்துகள் இல்லாமல் வெளி பிரயோகமாகவே முழுமையாக சரி பண்ணுறது. இந்த வீடியோவை பார்க்கக்கூடிய அன்பர்கள் அனைவரும் தங்களுக்கு தேவையான விஷயங்கள் இதில் இருந்துச்சுன்னா கீழே கொடுத்துருக்க என்னுடைய ஃபோன் நம்பருக்கு ஃபோன் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு வாங்க. இது உங்களை சார்ந்தவங்க, உங்கள் நண்பர்கள் வட்டாரத்தில், உங்கள் உறவினர்கள் வட்டாரத்தில் இந்த தொந்தரவுகள் இருக்கக்கூடியவர்களாக இருந்தால் இந்த வீடியோவை அவங்களுக்கு ஃபார்வேர்ட் பண்ணிவிட்டு என்கிட்ட பேச சொல்லுங்கள். இறைவன் என்னை இதுக்காக தான் இந்த போல நோய் துன்பத்தில் இருக்கிறவங்களை மீட்டுறதுக்காகவே இறைவன் என் மூலமாக செயல்படுறாருன்னு நான் முழுமையாக நம்புகிறேன். இந்த நம்பிக்கைக்கு நீங்கள்லாம் வந்து சப்போர்ட்டிவாக இருங்க. ரொம்ப நன்றி, வணக்கம். சுகமே சொல்க. நம்ம நிறுவனத்து பேர் யோக வர்மாலயா. இந்த வர்மாலயாங்கிற நிறுவனத்துக்கு நீங்கள் வரணும்னா சென்னை பக்கத்தில் ரெடில்ஸ்லேருந்து பொன்னேரி போகிற பாதையில் வேலம்மாள் மெட்ரிகுலேஷன் ஸ்கூலுக்கு எதிர் லைனில் ஆண்டார்குப்பம் முருகர் கோயிலுக்கு பின்புறம் நம்மளுடைய நிறுவனம் இருக்குது. இங்கே வர்றதுக்கு கூகுள் மேப்பில் பார்க்கணுன்னா இங்கிலீஷில் சுகமே சூழ்க அப்படின்னு டைப் பண்ணிட்டு கூகுள் மேப்பில் சர்ச் கொடுத்தீங்கன்னா நம்ம வந்துடும். அட்ரஸ் வந்து வர்மாலயா நம்பர் 95A பஜனை கோயில் ஸ்ட்ரீட், ஆண்டார்குப்பம், பொன்னேரி தாலுக், பஞ்சட்டி போஸ்ட்டு, பின்கோடு 601-204. ஒர்க்கிங் ஹவர்ஸ் வந்து காலையில் 9 மணிலேருந்து 3:30 மணி வரைக்குங்க, மதியம் 3:30 வரைக்கும். 365 நாளைக்கு டீட்டெயிலாக ஷெட்யூல் போட்டு இதில் வச்சிருக்கேன். இம்ப்ரமேஷன்